சோய்கீரை வச்சு மசாலா வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாருங்கள், நான் சோய்கீரை வச்சு மசாலா வடை தான் செய்ய போகிறேன். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சோய்கீரை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் 2.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். இது சாதா அரிசி தாங்க, நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். அரிசி எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா கிறிஸ்பியாக வரும், வடை கிறிஸ்பியாக இருக்கும், அதனால நம்ம அரிசி சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2-3 தண்ணியில் பருப்பை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பாருங்கள், நான் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஃபுல்லாக தண்ணி இது முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம 2 மணி நேரம் ஊறுறதுக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 மணி நேரம் வச்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன், முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆகிட்டு பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன் கையில். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது. ஊறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் லவங்கம், இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இந்த மசாலா பொருட்களெல்லாம் நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு நம்ம இப்போ குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரோம். இப்போ பாருங்கள், நான் இஞ்சி 6 துண்டு எடுத்துருக்கேன், அது கட் பண்ணி போட்டல. நான் பூண்டு தோல் எடுக்காதையே சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 லவங்கம் சேர்த்துக்கலாம். பட்டை கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சேர்க்கல இன்றைக்கி. இப்போ பாருங்கள், நான் குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். நான் மீதி இருக்கிற பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பேட்சாக பருப்பு போட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா பருப்பும் அரைச்சி கொண்டாந்துட்டேன். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் டேபிள் சால்ட்டு தான் சேர்க்குறேன். இப்போ 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமாக நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே. அதுக்கப்புறம் சோய்கீரை க்ளீன் பண்ணி கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துலாம், இந்த மாவில் சேர்த்துலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துலாம். நம்ம சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றா ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். யாரெல்லாம் சோய்கீரை வச்சு வடை செஞ்சிங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சோய்கீரை வடை ரொம்ப டேஸ்ட்டு. அதே நேரத்தில் பசங்கள்லாம் கீரை சாப்பிட்றதில்ல இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, வடையில் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சோய்கீரை வடையும் ஆகுது, ஒரு ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதில் நம்ம தட்டி போட போகிறோம். வடை மாதிரி தட்டி போடுறோம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் வடை தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனாக்கா வடை தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இப்போ 5 வடை தட்டி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வடையை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போடலாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போடலாம். இப்போ வடையை திருப்பி போட்டுட்டு நம்ம கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வடை வெந்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம வடையை எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கீரை வடையில் நான் ஏன் கொத்தமல்லியோ கருவேப்பிலை சேர்க்கலைன்னா, நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டாக்கா நம்மளுக்கு கீரையோட டேஸ்ட்டு தெரியாது. அதனால தான் அதனால நான் கொத்தமல்லியோ கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு மசாலாலாம் போட்டு நான் மசாலா வடை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கு அரிசி சேர்க்குறோன்னா, இதில் கிறிஸ்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்தோம்னா வடையில் எப்போவுமே கிறிஸ்பாக வரும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி சேர்த்து நீங்கள் வடை மாவு அரைச்சி பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ பாருங்கள், வடை எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற வடையாக நான் எல்லாமே செஞ்சு எடுத்து நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் சர்விங் தட்டில் வச்சுட்டேன்.
இப்போ பாருங்கள் வடை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிற வடை வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே வந்து சாஃப்டாக வந்திருக்கும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை டிஷ் செஞ்சு பாருங்கள். சோய்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி கீரை வடைனாலே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் நான் வந்து காமிக்கிறவங்களுக்கு உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சோய்கீரை வடை வந்து ஈவினிங் டீ டைமுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டீ டைமில் இந்த வடை செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.